நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வக்கரமடைய போகிற ஒரு காலகட்டம். சனி பகவான் ஆல்ரெடி வக்கரத்தில் தான் இருக்கார். இப்போ குரு பகவானும் இந்த மாத கடைசியில் வக்கரம் அப்படிங்கிறத அடைய போகிறாரு. அப்போ 2 ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது வக்கரம் அடையுது. அப்படிங்கும்போது நிறைய மக்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஏகப்பட்ட யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்போ இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னி ராசியில் இருக்கார். 18ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். 23ஆம் தேதி கடக ராசிக்கு போகிறாரு. புதன் ஏகப்பட்ட மாற்றம். மாத தொடக்கத்தில் கன்னிராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 6ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறாரு. 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் துலா ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 14ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. 15ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைகிறார். சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் தான் இருக்கார். ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், இந்த ராஜகிரகங்களோட வக்கர நிலை, இந்த கிரகங்களோட பார்வை, இது எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்கரம், குரு பகவானும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே வக்கரம். நல்ல இடத்துல குரு பகவான் இருக்கார், ஆனால் அவர் வக்கரம் அடைகிறாரு. இருந்தாலும் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசியில் இருக்குது. இந்த மாற்றம் ஏன் நிறையா வருது அப்படின்னு சொன்னோன்னா, ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் உங்களோட ராசியில் இருக்கார். அடுத்து துலா ராசிக்கு போகிறாரு. அடுத்து விருச்சிக ராசிக்கு போகிறாரு. இப்படி ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறத ராசி அதிபதி அடையக்கூடிய மாதம் அப்படிங்கிறதால நல்ல திடீர் திருப்பங்கள், எதிர்பாராத மாற்றங்கள், எல்லாமே நல்ல செய்திகள், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நல்ல செய்திகள், நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நல்ல செய்திகள், இது எல்லாமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது மாதம் தொடங்கி மொதல் 6 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலேயே ராசி அதிபதி இருக்கார். ஆட்சியாகவும் இருக்கார், உச்சமாகவும் இருக்கார். ராசிக்கும் தொழில்ஸ்தானத்துக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் உச்சமடைகிறார் அப்படிங்கிறது நன்மை தான். அதாவது தொழிலில் கொடிகட்டி பறக்கலாம். எந்த ஒரு தொகையை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது சேர்ந்துடும். அது தொழில் ரீதியாக கொடுத்த பழைய பாக்கியாக இருக்கலாம், வராத பாக்கியாக இருக்கும். என்கிட்டயாவது ஒரு பொருளையோ இல்லை பணத்தையோ தொகையவோ கொடுத்துட்டு அலைஞ்சிருப்போம். என் வண்டி டயர் தேஞ்சது மிச்சம், நான் நடந்து செருப்பு தேஞ்சது தான் மிச்சம், கொடுத்த காசு வெல்லடா அப்படிங்கிற மனநிலையில் இருந்தவங்களுக்கு இதுக்கு மேலே நல்லபடியாக நடக்கும். அதுமாரி உங்களோட புகழுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கும். நிறைய புது ஒப்பந்தங்கள் வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய பெரிய நிறுவனத்திலேருந்துலாம் அழைப்புகள் வரும். நல்லபடியாக இருக்கலாம். தொழிலில் கொடிகட்டி பறக்கலாம். முதலீடு போடலாமா ஜோசியரை அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போடலாம். என்ன காரணம்னா, 25 தேதி வரைக்கும் ரொம்ப அம்சம் அற்புதமாக இருக்குது. ராசிக்குள்ளேயே ராசி அதிபதி உச்சம், ஆட்சி 6ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனஸ்தானத்துக்கு போக போகிறாரு 6ஆம் தேதிக்கு மேலே. துலா ராசிக்கு புதன் போக போகிறாரு 6ஆம் தேதி அன்னைக்கு. அப்போ சாதாரணமாக போய் அங்கே உட்காரல. ஏற்கனவே அங்கே சுக்கிர பகவான் ஆட்சியில் இருக்கார் இல்லையா, அவரோட சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு. அதாவது புத ஆதித்ய யோகத்தையும் கொடுக்குறாரு, புத சுக்கிர யோகத்தையும் கொடுக்குறாரு. முக்கியமான பல யோகங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அப்படிங்கிறதால புது முயற்சி என்ன வேணாலும் செஞ்சு பார்த்துடலாம். ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்களா, வேறு வேலை தேடலாம் முயற்சி செய்கிறீங்களா, செஞ்சு பாருங்கள். சொந்த தொழில் செய்கிறீங்களா, தொழிலை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தொழிலை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தொழிலை விரிவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா, செஞ்சு பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் நேரம் நல்லா இருக்குது. அதுமாரி வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு பல தடங்கல்கள், பல இடைஞ்சல்கள், விசா வரலை, பணம் இல்லை, அங்கே போச்சு இங்கே போச்சு, இப்படி ஏமாந்து போனவங்க, வெளிநாடு போக முடியாத சூழலில் இருக்கவங்க எல்லாருக்கும் வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் முயற்சி செஞ்சிங்கன்னா நல்லபடியாக நடக்கும். அதுமாதிரி விவாக பேச்சுவார்த்தைகள், திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்லபடியாக நடக்கும். பல காலமாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குது ஜோசியரை. பொண்ணு அமைஞ்சாலும் ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது, இல்லைன்னா ரொம்ப தொலைவாக இருக்குது, நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு புலம்புற கன்னியாராசி ஆண்கள்,
அதுமாரி எத்தனை வரணும் வந்தாலும் அமைய மாட்டேங்குது, நல்ல உத்தியோகம் இல்லை, உத்தியோகம் இருந்தால் நல்ல வீடு, சொந்த வீடு இல்லை, இப்படியே படிப்பு இல்லை, அழகு இல்லை, இப்படியே தட்டிக்கிட்டு போகிற பல கன்னியாராசி பெண்களுக்கும் இந்த மாதத்தில் முயற்சி செஞ்சிங்கன்னா விவாக பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். திருமணமே வேணாம் அப்படின்னு போய் மன உளைச்சலில் உட்காந்துருந்தவங்களுக்கு கூட திருமண வரன் அப்படிங்கிறது அமையும். அதுமாதிரி மாத தொடக்கத்திலேயே சுக்கிர பகவான் துளாராசியில் இருக்கார். அதாவது தனஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்திலே இருக்கார் அப்படிங்கிறது வருமானத்தை உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். யாருக்கிட்டையாவது ஜாமீன் ஜவாப்தாரி போட்டு இடத்த கையெழுத்து போட்டு பணங்கன்னா வாங்கி கொடுத்து சிக்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ அதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஒருத்தனை நம்பி வாங்கி கொடுத்துட்டேன்ப்பா, அவன் தரமாட்டேங்கிறான், படுபடுத்துறானோ, நான் இடையில மாட்டிக்கிட்டேன், என்கிட்ட இருந்தால் கூட தொலைச்சிட்டு போடுவேன், என்கிட்டையும் இல்லை, தெரியாமல் ஜாமீன் போட்டேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த பணம் வசூலாகிடும். அப்பாடா நிம்மதிடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல யோகம் அப்படி இருக்குது. சில பேருக்கு வீடு கட்டி குடி போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். சொந்த வீடு அப்படின்னு ஒன்று வேணும். வாடகை வீட்டில் எவ்வளோ நாள் தான் இருக்கிறது, நம்ம நினச்ச மாதிரி இருக்க முடியல, திடீர்னு வீட்டை காலி பண்ண வேண்டியதாக இருக்குது, மாற்ற வேண்டியதாக இருக்குது, நமக்குன்னு குந்தரத்துக்கு சொந்தமாக ஒரு குச்சி வேணும்டா அப்படின்னு நினச்சவங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த சொந்த வீட்டு கனவுக்காக நீங்கள் என்ன முயற்சிகள் வேணாலும் செய்யலாம். ஒரு மனம் வாங்க முயற்சி செய்கிறீங்க, நல்ல மனம் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த திசையில் எதிர்பார்த்த விலைக்கு நல்ல விலையிலேயே உங்களுக்கு அமையும். அதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னா கூட நல்ல பொருட்கள் கிடைக்கும், நல்ல பொறியாளர்கள் தொழிலாளர்கள் கிடைப்பாங்க. வீடு கட்டக்கூடிய யோகம். போர்வெல் போட்டிங்கன்னா குறைந்த ஆழத்திலேயே தண்ணி கிடைக்கக்கூடிய யோகம். இது எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறதால தாராளமாக செய்யலாம். அதுமாரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா சுய தொழில் தொடங்கணும்னு முடிவுக்கு வருவாங்க. ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டேன் இன்னொருத்தன்ட்ட, நம்ம சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குவோம், எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவனுக்கு நாம் சம்பாதிச்சு கொடுக்கறது, நம்ம சொந்தமாக தொழில் தொடங்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க. இது ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான். அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ராசிக்கு 10வது வீட்டில் செவ்வாய் இருக்கார். 10ல் இருக்கிற செவ்வாய் அதன் பிறகு 11வது வீடான கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி வராரு. இதுவும் ஒரு அற்புதமான யோக அமைப்பு அப்படிங்கிறது தான் குறிக்குது. ஏன்னா செவ்வாய் மிதுன ராசியில் இருந்துட்டு 23ஆம் தேதி கடகராசிக்கு வராரு. அப்போ 23 தேதி வரைக்கும் அவர் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. பூமி சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் பெருகும். அதாவது 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கார் அப்படிங்கிறதால விவசாய பணிகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல விளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த குறுகிய கால பயிர்கள், காய்கறி, பழம், கீரை, இந்த வகை பயிர்கள் மூலமாக நல்ல வருமானம் அப்படிங்கிறத அடையலாம். 23 தேதிக்கு பிறகு செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வரார். அப்படிங்கிறதுக்கு பிறகு தான் நான் சொன்ன அனைத்துமே நடக்கும். இந்த வீடு கட்டுறது, வீடு கட்ட மனம் வாங்கிறது, புதுப்பிக்கிறது, போகிறது வர்றது எல்லா வேலையுமே இந்த மாதத்தில் தொடங்குனீங்கன்னா 23ஆம் தேதிக்கு மேலே அது சுமூகமாக முடிஞ்சிடும். அதுமாரி பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கிறது, பூர்வீக சொத்து தொடர்பான வழக்கு ஏதாவது கோர்ட்டில் இருந்தால் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறது, இப்படி பல வேலைகள் அப்படிங்கிறது நடக்கும். அந்த வகையில் பல எதிர்பாராத திருப்பங்களை கொடுத்து திக்குமுக்காட வைக்க போகிற ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போது. குரு பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது 15ஆம் தேதி நடக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் போயிடுவார். அதாவது குரு சுக்கிரனை பார்ப்பார், சுக்கிரன் குருவை பார்ப்பார். இந்த முரண்பாடான கிரகங்களோட பார்வை பலத்தால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. பிரிஞ்ச சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேரலாம். காலாகாலத்துக்கும் நம்ம சேரவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பஞ்சாயத்து வந்த சொந்தங்கள் கூட இப்போ ஒன்று சேரலாம். இது மாதிரி விவாகரத்து வரைக்கும் போன கணவன் மனைவிகள் கூட மறுபடி சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது 15 தேதிக்கு மேலே இருக்குது. அந்த வகையில் ஒரு உன்னதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது இருக்க போது தினமும் குளித்து முழுவிட்டு உங்களோட குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க. முடிஞ்சால் இந்த மாதத்துக்குள்ளே ஒரு நாள் குலதெய்வ ஆலயம் போய் குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வத்தை வணங்கலாம், தப்பு இல்லை. ஏழைகளுக்கு இந்த மாதத்தில் ஒரு சனிக்கிழமையில் அன்னதானம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு போட முடிஞ்சாலும் சரி, உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி உங்களால் எத்தனை பேருக்கு போட முடியுமோ அன்னதானம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. மிக அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.